புஜ்ஜி நேத்தா வந்து கோயிலுக்கு போனோமா, நாகராஜா கோயில் போனோமா, அங்க வந்து யாழ்னி பாம்புலாம் பார்த்தால, அந்த கோயிலுக்கா போனோமா. இப்போ இன்னைக்கு எங்க தெரியுமா போவோம், நம்மளா வந்து பீச்சுக்கு இல்ல, ஒரு பெரிய பெரிய மலை மேல ஏறி சில்லு இருக்கும்ல, ஏசி போட்டா சில்லு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு மலைக்கு போறோம். அந்த மலையிலயா குதிரெல்லாம் இருக்கும், அங்கேயா போய் விளையாடலாமா. அங்க போலாம். காலையில நம்மளா தூங்கி எழுந்திரிச்சோன்னே எல்லாரும் நம்மளோட பஸ் எடுத்துக்கிட்டு பை போனோமா. அது அக்ஷரா வந்து பாட்டி மடியில் நான் உட்கார மாட்டேன் அப்படி சொல்லி யாழ்னி மடியில தான் உட்கார சொல்லி அழுதோன்னே யாழ்னியும் அக்ஷராவத்துக்கு மடியில் உட்கார வச்சுட்டு பஸ்ஸில் போனோமா. சரி சரிங்க. எல்லாரும் வந்து பஸ்ஸில் ஏறி அந்த மலை மேலேயா போனோம். யாழ்னி குல்லாலாம் போட்டுக்கிட்டு குளிருது, காதெல்லாம் குளிருது சொல்லிட்டு குல்லாலாம் போட்டுக்கிட்டு மலை மேலே ஏறி ஷூ போட்டுக்கிட்டு டமால் டமால்னு குதிச்சு ஓடி போனேன். அங்கேயா எல்லாரும் மேலே ஏறினாங்க. மேலேயா ஒரு டவர் மேலே ஏறி அங்கேருந்து டமால் குதிச்சாங்க. அப்புறம் டுருன்னு சறுக்கிட்டுலாம் போனாங்க. விஜினி அங்கே போறியா அப்படி சொன்னா, வேணாம்ப்பா எனக்கு பயமா இருக்குப்பா, என்னை விட்டுருப்பா, நான் ஓடி போயிடுறேன்ப்பா, அங்கே மேலேயா ஏறுனா பயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஓடிட்டேன். அங்கேயா குதிரைலாம் 2 குதிரைலாம் இருந்துச்சு. அங்கே போய் குதிரை மேலே போறியா அப்படி சொல்லி புஜ்ஜி கிட்ட கேட்டா, புஜ்ஜி நான் குதிரை மேலே எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னா. யாழ்னி நீ போறியா அப்படின்னா, நானும் போக மாட்டேன் அப்படி சொன்னா. சரி குதிரை முன்னாடி உன்னையா ஃபோட்டோலாம் எடுக்கலாமா, வீடியோலாம் எடுக்கலாமா கேட்டோன்னே அவனைய வந்து குதிரை மேலேயா வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டோம். அப்புறம் யாழ்னி ஒரு மலை மேலேயா மேலே ஏறிலாம் போனையா. அங்கேயா வந்து நிறைய மரமாக இருந்துச்சு. அந்த மரத்துலையா வந்து யாழ்னியை உட்கார வச்சுக்கிட்டு நிறைய ஃபோட்டோலாம் எடுத்தோண்டா. அந்த ஃபோட்டோலாம் இருந்துச்சு. யாழ்னி வந்து அந்த மரத்துலாம் க்ரீன் கலராக இருந்துச்சு. அந்த க்ரீன் கலர் மேலே யாழ்னி மரத்தில் கை வச்சு ஊன்னு போஸ்லாம் கொடுத்தா. அப்போது அந்த மரத்துலையா இருந்து கீழே விழுந்துடுற மாதிரி இருந்துச்சு. அதனால் யாழ்னி பயந்துட்டு திரும்ப குடுன்னு ஓடி வந்துட்டா. அக்கா வந்து தெரியாத அளவுக்கு ரொம்ப சில்லு. நம்மளா வந்து குளிர் அடிக்கும்ல, அந்த மாதிரி இடத்துலையா நம்மளா போகணும். குளிரில் போயிட்டு யாழ்னி குளிருது என்னால் தாங்க முடியல அப்படி கத்துனோம். அப்படி கத்துற, அவ்வளோ குளிர்ச்சா உனக்கு, அந்த மாதிரி சில்லாக இருந்துச்சா. அஜராவும் வந்து சில்லுல போனா. அப்புறமா அப்பா வந்து உங்களுக்கான ஒரு கேம்ஸ் விளையாட கூப்பிட்டு போவா அப்படின்னு சொன்னேன். அங்கேயா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மேலே ஏறி நின்றுட்டு ரோப் கட்டியிருப்பாங்க. நீ ஊஞ்சல் விளையாடுவில்ல, அந்த மாதிரி ஊஞ்சலாக இருக்கும். ஒரு ஊஞ்சல் மேலேயா கால் வச்சு தாண்டி போனோம். அங்கே கடைசியாக யார் போகிறாங்களோ அவங்களா வின்னு. அந்த ஊஞ்சலுக்காக போய் விளையாடுறியா அப்படி சொன்னோம். யாழ்னியா அப்பா நான் விளையாடுறேன்ப்பா, எனக்கு அந்த கயிறு மட்டும் பிடிச்சிக்கிறேன்ப்பா, அந்த ரோப்பு பிடிச்சிட்டு நான் நடந்து போவேன்ப்பா அப்படியா சொன்னான். சரி ஓகே யாழ்னி விளையாடு சொன்னா. அங்கேயா வந்து கடைசியாக சில்ட்ரன்ஸ்லாம் அலௌட் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு நம்மளாம் வந்து பஜ்ஜிலாம் சாப்பிடலாம், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம் அப்படி சொல்லி ரூமில் போய் படுத்தாச்சு. நாளைக்கா வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது, அந்த ஃபால்ஸ்க்காக நடந்து போகலாம் அப்படி சொல்லி விட்டாச்சு. அடுத்த நாள் நம்ம ரூமில் போய் படுத்துட்டு எந்திரிச்சோன்னே காலையிலே எல்லாரும் தூங்கும்போது யாழ்னி மட்டும் எந்திரிச்சு, நான் இங்கே ஃபால்ஸுக்காக போகிறோம், நானாக தேடி போகிறேன், நானாக ஹோட்டல் ரூமில் விட்டு நானே வெளியில் போய் ஃபால்ஸுக்கு போகிறேன், நான் போய் குளிச்சுட்டு வர போகிறேன், எல்லாரும் தூங்குங்க அப்படி சொல்லி ரூமை விட்டு எழுந்திரிச்சு வெளியில் நடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள்லாம் முழிச்சு பார்க்கும்போது யாழ்னி காணும். எங்கே போனேன் நீ போய் ஃபால்ஸில் குளிச்சியா அப்படின்னா, நான் குளிக்கல, நான் ரூம் விட்டு வெளியில் போனேன். அப்புறமா எல்லாருக்கூடையும் காரில் போகலாம் அப்படி சொல்லிட்டு நானாக திரும்ப ரூமுக்கு வந்துட்டேன். அங்கே போய் நான் பார்த்தேன் ஃபால்ஸே இல்லை, அதனால் வந்துட்டேன் அப்படி சொன்னான். அப்படியா யாழ்னி, நானா உனக்கு ஜங்கிள் சஃபாரி ஒன்று கூப்பிட்டு போகிறேன். அங்கேயா வந்து நிறைய மங்கி இருக்கும். ஜங்கிள் சஃபாரினா அங்கேயே நல்லா மங்கி இருக்கும், கரடி மாமா இருக்கும், மியாவெலாம் இருக்கும், அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேயா கூப்பிட்டு போய் உன்னை பிரிட்ஜு மேலே நடக்க வச்சேன். அதுக்கப்புறம் நீயா அந்த பார்க்கில் போயிட்டு இருக்கு அங்கெல்லாம் நடந்த. அங்கேயே ஒரு மரம் இருக்குது தெரியுமா, மரத்தில் ட்ரீயில் கண்ணு மூக்கெல்லாம் இருக்கும்டா. அந்த ட்ரீ வந்து உயிரோடு இருக்கும்டா. நம்ம கிட்ட போனோன்னா நம்மளையா கட்டி பிடிச்சிக்கும். அந்த ட்ரீ கிட்ட போறியா அப்படின்னு புஜ்ஜி போறியா அப்படி கேட்டால் அப்படியே இல்லை, அது வந்து நல்ல ட்ரீ கிட்ட போறியா அப்படி கேட்டால் புஜ்ஜி வேணாம் அப்படி சொல்லிட்டேன். அப்புறம் ஆழ்னி வந்து நான் போகிறேன்ப்பா, நான் போய் அந்த ட்ரீ கிட்ட நிற்கிறேன்ப்பா, என்ன ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படி சொன்னேன். அப்புறமா நம்ம ஒரு பெரிய ஃபோர்ட் இருக்கோம்ல, ஃபோர்ட்டுனா கோட்டை மாதிரி வீடு மாதிரி இருக்கும்ல, யாரும் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் வந்து ஐஸ் பாய் மாதிரி கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லி ஒளிஞ்சு கண்டுபிடிச்சு விளையாடணும். கடைசியாக வந்து யாழ்னி டுரு சறுக்கிறதுக்கு சர்க்கஸ் இருக்குல்ல, அதுலேயே சர்க்கஸ் இருந்துச்சு. இது மேலேயா ஏறி போய் அந்த கோட்டை மேலேயா ஏறி போய் டுரு சறுக்கிட்டு வந்தியா
அப்பயா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு புஜ்ஜியும் வந்து அப்பா நானும் டுர் சறுக்கலாம்ப்பா, யாழினி மட்டும் சறுக்குனா என்னையும் சறுக்க வைங்கப்பா அப்படி புஜ்ஜி வந்து என்கிட்ட கேட்டா. சரி உன்னைக்கும் சர்க்கஸ் வேணுமா, வா போலாம் அப்படி சொல்லி புஜ்ஜியும் வந்து சர்க்கஸ்ல கூப்பிட்டு போயிட்டு, புஜ்ஜி குட்டி பாப்பால உன்னை சர்க்கஸ்ல கூப்பிட்டு போய் மெதுவா உட்காந்து சர்க்கஸ்ல புஜ்ஜி 2 பேரும் சர்க்கஸ் சறுக்குனதுக்கு அப்புறமா நீங்களா வந்து செவுத்து மேல பிடிச்சி ஏறி போவீங்கல்ல, அந்த ஏறி போறதுலயா ஏறி போய் நின்று யாழினி அந்த சந்து வழியா எட்டி பார்த்தியா, அங்க பெரிய ஓட்டம் இருக்கும், அது வழியா நீ எட்டி பார்த்தியா, உன்னை பார்த்தோன்னே புஜ்ஜியும் அது மேலே ஏறி நானும் போய் அங்க எட்டி பார்ப்பேன் அப்படி சொல்லி செவுருல மேல எல்லாம் பிடிச்சி மேலே ஏறி போய் எட்டி பார்த்தியா. அப்புறம் யாழினியா அந்த பார்க்ல நடந்து போகும்போது அவளுக்கு ஒரு பெரிய இலை கிடைச்சிது. அந்த இலையா எடுத்து அப்பா சூப்பரா இருக்கு பாருப்பா இந்த இலை, இதை நானே வச்சுக்கிறேன், வீட்டுக்கு கொண்டு போவேன் அப்படி சொன்னா. சரி வச்சுக்கோ யாழினி அப்படி சொன்னேன். அந்த இலையை வச்சிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து உனக்கா ஊஞ்சல் வேணும், எனக்கு சர்க்கஸ்லாம் விளையாடி போர் அடிக்குது, எனக்கு ஒன்னொன்னே அப்பாவா உன்னை வந்து ஊஞ்சல் மேலே உட்கார வச்சு டுர் தள்ளி விடுவோம்ல, அந்த மாதிரி ஊஞ்சல்லையா உட்காந்து தள்ளி விட்டேன். ஊஞ்சல்லையா ஆடிட்டு அப்புறமா நம்ம ஒரு பிரிட்ஜு மேலே போனோமா, நிறைய பெரிய ஆறு தண்ணி ஓடுமா. ஆமாம், அங்கேயா வந்து ரிவரில் தண்ணி ஓடும், அது மேலே நம்ம ஹைட்டில் ஏறி போய் பாலத்தில் நடந்து போகலாமா பிரிட்ஜு மேலே அப்படி சொன்னோன்னே என் கை விடுப்பா, நானே நடந்து போவேன்ப்பா, நானே சூப்பராக நடந்து போவேன்ப்பா சொன்னோன்னே யாழினி அப்படியே விட்டாச்சு. யாழினி நடந்து போனேன். அங்கே போய் பார்த்தா பிரிட்ஜு தாண்டி போய் இன்னொரு இடத்துல ஒரு பெரிய இது கிடச்சிது, உனக்கு ஒரு இலை கிடச்சிது. அந்த இலையா எடுத்து அந்த இலை வழியா நீ அப்பாவை அப்படி இப்படி எட்டி பார்த்த. சரி காலையிலேருந்து ரொம்ப நடக்கிறீங்கல்ல, அந்த இடத்துலையா வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா, சாப்பிட வேணுமா அப்படி கேட்டோன்னா ஆமாப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ப்பா அப்படி சொன்னோன்னே இப்படி வந்து நம்மளா வந்து கோன் ஐஸ் சாப்பிடுவோம்ல, அந்த கோன் ஐஸ்கிரீமா வந்து யாழினிக்கு வாங்கி கொடுத்தேன். யாழினிக்கு 1 ஐஸ்கிரீம் வேணுமா 2 ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்டா 3 ஐஸ்கிரீம் வேணும்னு சொன்னேன். அப்புறமா நான் உனக்கு 4 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இதில் 1 எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு 1 by 1 சாப்பிடணும் அப்படி சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்மளா வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எந்த இடத்து தெரியுமா போக போகிறோம், பெரிய ஃபால்ஸு அதிரப்பள்ளி தெரியுமா உனக்கு, அந்த ஃபால்ஸுக்காக போக போகிறோம். அங்கேயா நீ ஜாலியாக குளிக்க போகிற. ஃபால்ஸுக்கு போயிட்டு வால்பாறை போகலாமா ஐஷு கேட்பாலே, அந்த ஃபால்ஸு அந்த கதையெல்லாம் வந்து உனக்கு நான் நாளைக்கு சொல்கிறேன். சரி 2 பேரும் தூங்குங்க, இன்னைக்கு கதை போதும். குட் நைட் சொல்லுங்க. குட் நைட் நீ சொல்லு. குட் நைட்.